ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ரமணி ஹிந்தி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவேசிக்காவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட் நவீன் பத்ய சைனிகா போயம் பார்ட்டில் வரக்கூடிய ஃபோர்த் போயமுடைய எஸ்ஸே தான் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ போயமோட பேர் சிரந்தன் ஜீவன் சக்கரம். இந்த போயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க் எஸ்ஸே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய போயம் எஸ்ஸேஸ், எக்ஸ்ப்ளனேஷன், கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்து போயம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் பிரவேசிக்காவுடைய டெக்ஸ்ட் புக்கோடைய கண்டென்ட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, ஓகே, வாங்க இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஃபோர்த்து போயமோட எஸ்ஸே பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேரா பார்க்கலாம். सुमित्रा नंदन पंत छायावाद तथा प्रगतिवाद के प्रवर्तकों में एक मानी जाती है. ஸோ இந்த போயம் எழுதின போயட்டோட பேர் சுமித்ரா நந்தன் பந்த். இவர் பார்த்திங்கன்னா ஒரு சாயாவாத் அண்ட் பிரகதிவாதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவான ஒரு பொயட்டாக இருக்கார். அதாவது சாயாவாத் அப்படின்னா என்னென்னா ஷேடோயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிழல் உலகம். அதாவது பார்த்திங்கன்னா இயற்கையை பற்றி சொல்கிறது, இயற்கையோட சம்மந்தப்பட்டு தங்களோட லைஃப்பை கம்பேர் பண்ணி சொல்கிறது சாயாவாத் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரகதிவாத்னா என்னென்னா சொசைட்டியில் நடக்கக்கூடிய யதார்த்தமான ப்ராக்டிக்கலான விஷயங்களை சொல்கிறது பிரகதிவாத் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்குமே ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இந்த போயட் இருக்கார். पल्लव, वाणी, गुंजन आदि आपके काव्य संग्रह प्रकाशित हो चुके हैं. ஸோ இந்த பேர் எல்லாமே பல்லவ், வாணி, குஞ்சன் இது எல்லாமே இவருடைய கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ், ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. काव्य के लिए आप ज्ञानपीठ पुरस्कार से अलंकृत हुए हैं. ஸோ காவியத்துக்காக பார்த்தீங்கன்னா இவருக்கு ஞான்பீட் அப்படின்ற அந்த அவார்டை கொடுத்து இவரை கௌரவிச்சிருக்காங்க. அலங்க்ருத் அப்படின்னா அலங்கரிக்கிறது, கௌரவப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேராவில் ஃபுல்லாக அந்த போயட் பற்றி தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பேரா. ஸோ இதுலேருந்து தான் போயம் ஸ்டார்ட் ஆகும். पंत जी की श्रेष्ठ कविताओं में एक है चिरंतन जीवन चक्रम. ஸோ பந்த் இவரை சுமித்ரானந்தன் பந்த் ஷார்ட்டாக பந்த் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய ஒரு பெஸ்ட் போயம்ஸில் ஒன்று தான் இந்த சிரந்தன் ஜீவன் சக்கரம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிரந்தன் ஜீவன் சக்கர அப்படின்னா சிரந்தன்னா கண்டினியூஸ்லி, அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நிரந்தரமாக, பெர்மனண்ட்டாக அப்படின்னு சொல்லலாம். ஜீவன் சக்கர அப்படின்னா வாழ்க்கைன்ற சக்கரம். ஸோ நிரந்தரமானது வாழ்க்கைன்ற சக்கரம். வாழ்க்கைன்ற சக்கரம் சுற்றிகிட்டே தான் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த போயமில் சொல்லியிருப்பார். இஸ் கவிதாமி, இந்த போயமில் வே ஹமாரே ஜீவன் நிர்வாக கேலியே மார்கதர்ஷன் தேத்தே ஹே. ஸோ இவர் நமக்காக ஜீவன் நிர்வாக, நம்ம லைஃப் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, நிர்வாகனா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். நம்ம லைஃப் நிர்வாகம் பண்ணுறது, நம்ம லைஃப்பை எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு வழியை நமக்கு காமிச்சிருப்பார். மார்கதர்ஷன் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபாலோயிங் மாதிரி நமக்கு காமிச்சிருப்பார். ஒரு எக்ஸாம்பிளாக இல்லை ஒரு ரோல் மாடலாக நமக்கு இதில் காமிச்சிருப்பார். நெக்ஸ்ட் பேரா. கவி மானவ் கோ. ஸோ போயட் பார்த்திங்கன்னா மனுஷங்களை, மானவ் அப்படின்னா ஹியூமன்ஸ் அப்படின்னு அர்த்தம், மனிதர்களை. விபத்தி கா சாம்னா கர்கே, விபத்தி அப்படின்னா ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி, சாம்னானா ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி நிடர்த்தாசே ஜீவன் பிதானேக்கா ஆதேஷ் தேத்தே ஹம். நிடர்த்தா அப்படின்னா பயம் இல்லாமல், போல்டா அப்படின்னு அர்த்தம். பயம் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஆர்டர் கொடுக்குறாரு. அதாவது என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளணும், தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணணும், நம்ம லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் பார்த்திங்கன்னா இந்த போயமில் அவர் சொல்கிறாரு. ஆத்மவிஸ்வாஸ் கா சுஜாவ் தேத்தே ஹம். ஆத்மவிஸ்வாஸ் அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஆத்மவிஸ்வாஸ் அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது சஜஷன் நமக்கு கொடுக்குறாரு இந்த போயம் மூலமாக. சத்திய அவிநாஷிக. சத்திய அப்படின்னா உண்மை, நேர்மை, ட்ரூத். ஸோ உண்மை அப்படின்ற விஷயம் எப்போவுமே நிலையான ஒரு விஷயம். அவிநாஷி அப்படின்னா அதுதான் நிலச்சி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். और अखिल पर होने वाले चराचरों के साथ मानव भी पूर्ण सत्य है.
ஸோ அகில்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சராச்சரம் அப்படின்னா பிரச்சனைகளோடு சேர்ந்து மனுஷன் வந்து முழு உண்மையோடு இருக்கணும், ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ தான் நம்ம ஃபேஸ் பண்ணாலும் நம்ம வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. नेक्स्ट वन, जीवन में राग विराग से बचकर तटस्थ रहना अच्छा है. அதாவது நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ராக் விராக் அப்படின்னா விருப்பு வெறுப்பு, ஓகேங்களா? அதாவது இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற விஷயங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு, பச்கர்னா காப்பாற்றிக்கிட்டு, தட்டஸ்ட் ரஹனா அச்சாக நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்டஸ்ட் அப்படின்னா காமனாக இருக்கணும், அதாவது இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி இல்லாமல் எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்டபிளாக இருக்கணும் அப்படின்ற மீனிங்கில் தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு. नेक्स्ट पॉइंट, जग जीवन का भौगोलिक मंडल मात्र है. ஸோ ஜக் அப்படின்றது உலகம், வேர்ல்டு. இந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃபோடைய ஒரு வாழுற ஒரு இடமா தான் வந்து இருக்குது. பௌகோலிக் மண்டல் அப்படின்னா வாழுற இடமா மட்டும்தான் வந்து இருக்கணும். மன் ஹி கேந்திர, ஆனால் நம்ம மனசு தான் வந்து சென்டர் பிளேஸ். கேந்திர அப்படின்னா சென்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம உடம்புன்றது இந்த உலகத்தில் வந்து வாழக்கூடிய ஒரு விஷயமா இருக்கே தவிர நம்ம மனசுன்றது தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. शांत, क्षमाशील, स्नेही, धीर, सहृदय, சாத்தி பன்கர் ரெஹனாஹம். ஸோ மனுஷங்க எப்படி இருக்கணும்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்த் அமைதியாகவும், க்ஷமாஷீல் அப்படின்னா மன்னிக்கிற குணம் இருக்கிறவங்களாகவும், ஸ்னேஹினா ஃப்ரெண்ட்லியாகவும், தீர் தைரியமாகவும், சஹ்ருதை அப்படின்னா நல்ல குணத்தோடையும், சாத்தி அப்படின்னாலும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. இந்த மாதிரி தான் வந்து மனுஷங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜக் ஜீவன் குந்தோஷ்மை ஈஹ. ஸோ உலக வாழ்க்கை, ஜக் ஜீவன் இந்த உலக வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா நல்லதும் கெட்டதும் நிறைஞ்சது தான். குந்தோஷ்மை அப்படின்னா நல்லது கெட்டது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பேரா, अपने सद्गुणों से दूसरों की அவகுணோं को हटाना है. நம்மளுடைய நல்ல குணத்தினால அடுத்தவங்களுடைய அந்த கெட்ட குணத்தை வந்து நம்ம வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சத்குணா நல்ல குணம், அவகுணம் அப்படின்னா கெட்ட குணம். நம்மளுடைய நல்ல குணத்தினால அடுத்தவங்களுடைய அந்த கெட்ட குணத்தை வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. குருணா கோ பிரேம் சே பர்னா ஹே. குருணா அப்படின்னா வெறுப்பு. வெறுப்பை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பால் வந்து நிரப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒருத்தவங்க வெறுப்பாக இருந்தாங்க அப்படின்னா திருப்பி நம்ம அவங்கக்கிட்ட அன்பை தான் காமிக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாரு. दीप से जलने के समान प्रेम प्रेम पर ही निर्भर है. எப்படி வந்து ஒரு விளக்கை வச்சு இன்னொரு விளக்கை வந்து ஏற்ற முடியுமோ, ஓகேங்களா, ஒரு விளக்கை வச்சு இன்னொரு விளக்கை ஏற்ற முடியுமோ அதே மாதிரி அன்பை வச்சு தான் இன்னொரு அன்பை வந்து இன்னொருத்தவங்ககிட்ட நம்மளால் அன்பை வந்து நிரப்ப முடியும். நம்மளோட அன்பை வச்சு தான் இன்னொருத்தவங்களோட மனசுலையும் வந்து அன்பை நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. आत्मा ही शाश्वत है, ये शरीर नश्वर है. ஸோ ஆத்மானா ஆன்மா, நம்மளுடைய ஆன்மா தான் வந்து பார்த்திங்கன்னா நிலையானது. இந்த உடல் இந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா அழியக்கூடியது. நஷ்வர் அப்படின்னா அழியக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஜீவன் சக்கரன் சிரந்தன் ஹே. ஸோ நம்ம லைஃப்ன்ற அந்த சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டே தான் இருக்கும், ஓடிட்டே தான் இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். அத்தியேவ் அதாவது ஜீவன் மரண் தோனோ கா சமான் திருஷ்டி சேம். அதாவது பர்த் அண்ட் டெத், ஜீவன் மரண், பர்த் அண்ட் டெத் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவலாக தான், சமான் திருஷ்டி அப்படின்னா ஈக்குவல் வியூவாக தான் ஹன்ஸ்கர் சாம்னா கர்னாக சிரிச்சுக்கிட்டே வந்து அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். நமக்கு பர்த் ஆர் டெத் எது நடந்தாலும் எது வந்தாலும் அதை வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஈக்குவலாக வந்து அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் பத்தியமே இந்த போயமில் கவி கே பிரகதிவாத் கி ஜலக் திகாயி படுத்தி ஹம். போயட்டோடைய அந்த யதார்த்தமான விஷயங்கள் இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா, பிரகதிவாதம் சொசைட்டியில் நடக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்களை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் நடக்குது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த போயமில் கொடுத்துருக்காரு. அது நம்ம இந்த போயம்லேருந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட இந்த போயம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ரொம்ப ஈஸியான சின்ன போயம் தான் இது, நல்லாவே படிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் போயம்ஸோட எஸ்ஏஸ், டிப்னிஸ், எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நம்மளோட ரம்னீஸ் ஹிந்தி சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து லெசன்ஸ் கற்றுக்கோங்க, படிங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த லெசன்ஸோட ஹிந்தி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். பிரவேசிகா எக்ஸாம் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு லெசனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.